காய்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏறணும். நம்மளுக்கு பேக் சைடு தெரிஞ்சது கூட வியூ பாயிண்ட்ஸ் தான். ஸோ நேரம் வந்துருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் போயிருந்துக்கலாம். நம்ம போகல. ரோஸு அப்புறம் கேரளா கார்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இங்கே வச்சுருக்காங்க. இங்கேருந்து மேலே ஏறி போகிறது தான் டாஸ்கேவும். காய்ஸ் சரியான ஏற்றது. நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். அதுக்காக தான் சின்ன சின்ன இடங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கலாம். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடு. அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம கோயில் வீடியோ நம்ம போட்டிருப்போம். இதுதான் ஒரிஜினல் ராமக்கல் மேடு. ஸோ அங்கே போக முடியாது. ஆனால் அங்கே ஆள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கான், ட்ரக் பண்ணி மாதிரி. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அது 25 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது காய்ஸ். ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காற்றால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இது தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடு. அதுதான் அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடு. ஸோ அங்கே நம்ம போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சிங்கிளாக நம்ம தனியாக தான் போனோம். ஸோ போனோம்னாலும் உள்ளே விடுவாங்களான்னு தெரில. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு வந்துடலாம். மெட்டில் கீழேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வரணும். ஸோ நம்ம நடந்து வந்துட்டு தான் இருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் ஒரு தரமான பிளேஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. நம்ம பக்கத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு வியூ இது. தமிழ்நாடு கோம்பர் ரங்கநாதபுரம் இந்த ஏரியா. இதுதான் பார்த்திங்கன்னா ராமக்கல் மெட்டு. நல்லா ஹெவியாக வந்துட்டு இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ் மழை வந்துருச்சு. ஓட்டலாம். பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஓரமாக போய் நின்றுவோம். நம்ம நல்லாவே மழை வந்துருச்சுங்க. ஓரமாக போய் நின்றுவோம். மழை வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். மழை கம்மியாகிடுச்சுன்னா அப்படியே கிளம்பிடலாம்.
ஸோ மழை வரவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நின்றுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஸோ மேலே வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும்ல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கேன். காய்ஸ் செம்ம காய்ஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட வியூலாம் அங்கே பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட வியூ. கோம்பை, ரங்கநாதபுரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணப்புறம், தேவாரம் தெரியுமான்னு தெரில. ஸோ இதாக வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மெட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே போயிட்டு வந்திருப்போம். மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது காய்ஸ். மழை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இது வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மெட்டு. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க மேலே ஏறி வர்றதுக்கு. நம்ம மேலே ஏறி போகும்போது நல்லா இருந்துச்சு, கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்படி வீட்டுக்கு போகிறோம், அதான் இப்போ பிரச்சனையாகும். பயங்கரமாக இருக்குது. கீழே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் விளாட்றதுக்கு ஒரு டாய்ஸ் மாதிரி. நம்ம நின்றுருந்தது இந்த கொக்கு இருக்குல்ல, இது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி நின்றுருந்தோம். ஓகேங்க, அப்படிங்கிறத கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்துருப்பாங்க அந்த ராமக்கல் மெட்டை. பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஒரு மன திருப்தியோடு இங்கேருந்து போகலாம், அந்த மாதிரி பிளேஸ் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமக்கல் மெட்டோட இந்த குரோன்குளத்தி சிலையை பார்க்குறதுக்கு வந்தோம். அதை பார்க்காம எப்படி போகிறது. ஸோ நம்ம மட்டும் தான் நின்றுருக்கோம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமக்கல் மெட்டோட அடையாளம்னே சொல்லலாம். குறவன் குரத்தி சிலைன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். காற்று பிச்சு பிடிங்கிட்டு போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேகம்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. மேகம்லாம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடோட வியூ இது. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலி எல்லாமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ முடிச்சோம்னா பாய் பாய். ஸோ நம்ம வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தான பிளேஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ பசங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக ஏடிஎஃப் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராமக்கல் சீரியஸை தரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.